டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதியும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். கம்யூனிசத்தில் கோளாறு இல்லை, கம்யூனிசம் செம்மையானது. தலைவர்கள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டதால் கம்யூனிச தத்துவங்கள் நீர்த்துவிட்டன. தத்துவம் மீது தலைவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை குறைய குறைய தத்துவமும் தோற்றுவிடும் என்று திமுக எம்பி ஆர். ராசா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் சேலத்தில் HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நீலகிரிக்கு வருவோர் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதில் ஆரம்பம் முதலே நாடகமாடிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. தற்போது அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளை தடுத்து நிறுத்த முற்படுவது டங்ஸ்டன் சுரங்கத்தை கைவிடும் எண்ணம் திமுகவுக்கு இல்லை என்பதையே காட்டுகிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவாக இருந்த EVKS இளங்கோவன் காலமானதைத் தொடர்ந்து அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். வருகிற 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆசாராம் பாபு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. கிரீன்லாந்து அமெரிக்க உரிமை, அதன் மீதான முழுமையான கட்டுப்பாடு தேவை என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கு டென்மார்க் பிரதமர், கிரீன்லாந்து எங்களுடையது, நாங்கள் விற்பனைக்கு இல்லை, ஒருபோதும் விற்பனைக்கு வரமாட்டோம் என பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் டென்மார்க் மன்னர் ஃபெடரிக் நாட்டின் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் சின்னத்தை மாற்றியமைத்து ட்ரம்புக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியூசிலாந்து ஆஸ்திரேலியா தொடர்களில் மோசமாக விளையாடி ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு எதிராக விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அவர்கள் சாதித்ததை மக்கள் மறந்து விடுகிறார்கள் என யுவராஜ் சிங் ஆதரவு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபியில் ஆப்கானிஸ்தானுடன் இங்கிலாந்து விளையாடக்கூடாது என இங்கிலாந்து அரசியல்வாதிகள் வலியுறுத்தியுள்ளனர். கம்பீர் தலைமையில் இந்திய அணி தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் அவரிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என கவாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார்.